குடும்பத்தின் பசி பட்டினி பொறுக்க முடியாமல் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹு தங்களின் பிரியமான புது துணியொன்றை தனது கணவர் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுத்து, இதை விற்று குழந்தைகளுக்கு உணவு வாங்கிக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். மனைவி கொடுத்த துணியை கொண்டு போய் 6 திர்ஹம்களுக்கு விற்றார்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு. பின்பு வழியில் சில ஏழைகள் அலி ரதியல்லாஹு அன்ஹுவிடம் ஏதாவது தாருங்கள் என்று கேட்க, அவர்கள் அப்படியே 6 திர்ஹம்களையும் தர்மம் செய்துவிட்டார். அந்த தருணத்தில் அல்லாஹ் ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தினான். ஹஸ்ரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டவுடன், அபுல் ஹசன் அவர்களே, இந்த ஒட்டகத்தை வாங்கிக் கொள்கிறீர்களா என்று கேட்டார். இதை வாங்க என்னிடம் பணம் இல்லையே என்று ஹஸ்ரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னபோது, பரவாயில்லை, இதனை தவணை முறையில் உமக்கு விற்பனை செய்கிறேன், பணத்தை பிறகு தரலாம். 100 திர்ஹம்கள் விலை பேசி அந்த ஒட்டகத்தை வாங்கிக் கொண்டார். மற்றொரு மனிதர் அங்கு வந்து, அபுல் ஹசன் அவர்களே, இந்த ஒட்டகத்தை விற்பனை செய்கின்றீர்களா என்று கேட்டார். நீர் எவ்வளவு தருவீர்கள்? நான் இந்த ஒட்டகத்தை 160 திர்ஹம்களுக்கு வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறினார். முதலில் ஒட்டகத்தை தவணை முறையில் கொடுத்தவர் அங்கு வந்தார். அபுல் ஹசன் அவர்களே, ஒட்டகத்தை விற்பனை செய்து விட்டீரா? உடனே ஹஸ்ரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் 100 திர்ஹம்களை கொடுத்துவிட்டு மீதி 60 திர்ஹம்களை எடுத்துக்கொண்டு போய் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுத்தார்கள். நடந்த நிகழ்ச்சியை கூறினார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அலி ரதியல்லாஹு அன்ஹு அந்த சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறியபோது அவர்கள் சொன்னார்கள், அந்த ஒட்டகத்தை விற்றவர் ஜிப்ரீல் அலை, வாங்கியவர் மீகாயில் அலை. அந்த ஒட்டகம்தான் கியாமத் நாளில் ஸ்வர்க்கத்தில் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாகனமாகும். அல்லாஹுவுக்காக கொடுத்தது ஒருபோதும் குறையாது. அது பல மடங்கு திரும்பி வரும். நீங்களும் கொடுங்கள். நம்பிக்கையுடன் அல்லாஹ் உங்கள் வாழ்வை நிரப்புவான்.